முடிவெடுக்கும் பொறுப்புகளிலும் இளைஞர்களின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். மித்ரா நிதியுதவி குறித்து அதிருப்தியுள்ளவர்கள் அதிகாரத்துவ தரப்பிடம் புகார் அளிக்கலாம். வணக்கம். RTM தமிழ் செய்தியுடன் நான் தியாகராஜன் முத்துசாமி. உள்நாட்டு அனைத்துலக பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு இளைஞர்களுக்கு மேலும் அதிகமான வாய்ப்புகளை மலேசியா ஏற்படுத்தி தர வேண்டும். அதன் வழி இளைஞர்களின் குரலை முடக்குவதால் உலகின் சில நாடுகள் எதிர்நோக்கியிருக்கும் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஷைட் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இளைஞர்களின் உரிமைகள் பேணப்படும் என உறுதியளித்திருந்தாலும் முடிவுகளை எடுக்கும் தலைமைத்துவ பொறுப்புகளில் 50 முதல் 60 வயதுடையவர்களே இருக்கின்றனர். குரல்கள் செவிமடுக்கப்படும் என கூறப்படும் வேளையில் அந்த குரல் உயர்வான இடத்தில் இருந்து கேட்பதற்கான முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஷைட் சாடேக் தெரிவித்தார். இளைஞர்கள் புதிய கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள். கலந்துரையாடலில் மட்டும் அந்த கருத்துகள் இடம்பெறும் நிலை ஏற்படக்கூடாது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலையில் அவர்களின் குரல் இருக்க வேண்டும் என்றார் அவர். Banyak lagi program-program yang memastikan bahawa masa depan anak muda dan kepimpinan anak muda itu dapat diselahkan. Selepas berjumpa TUN, kita lihat lebih banyak anak muda dilantik dalam corporate board sebagai contoh. National Economic Action Council, the top economic decision making body, ada 3 anak muda. Jarang sekali ini akan berlaku sebelum ini. But we need more of this. Sebab akhirnya bila kita lihat a battalion of young leaders, di situlah kita lihat masa depan anak muda lebih cerah. கோலாலம்பூர் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற இளையோருக்கான கூட்டத்தில் ஷைட் சாடேக் உரையாற்றினார். மித்ரா மலேசிய இந்தியர் உருமாற்ற திட்ட பிரிவுக்கான நிதி ஒதுக்கீட்டில் உடன்பாடு இல்லாத தரப்பினர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடமோ போலீசிடமோ புகார் அளிக்கலாம் என பிரதமர் துறை அமைச்சர் பி வேதமூர்த்தி தெரிவித்தார். மேலும் மித்ராவின் நிதியுதவி காலையில் அங்கீகரிக்கப்பட்டு மாலையில் நிராகரிக்கப்படுவதாக கிம்மா மலேசிய இந்திய முஸ்லிம் காங்கிரஸ் கூறியிருப்பதையும் அமைச்சர் பி வேதமூர்த்தி மறுத்தார். எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிலையும் சரி, இந்த மாதிரி பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஹவுஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீடியர் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீடியருக்கு ஏற்ப தான் அவங்க செய்யணும். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீடியர் வந்து எங்களுடைய மெயின் பேரண்ட் பாடியாக இருக்கிற ஜபதான் பிரதான மந்திரி அண்ட் MOFலாம் இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணால் தான் அந்த SOPயை வந்து நம்ம நடத்த முடியும். ஸோ SOP அப்ரூவல் வாங்கி அந்த SOP மூலமாக 5 லெவல் தப்பிசான் இருக்குது. 5 லெவலில் வந்து அவங்க பரிசீலிப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆளுங்க பரிசீலித்து தான் 5வது லெவல் தான் கடைசியில் JPMக்கு வந்து JPM அதிகாரிகள் எல்லாம் பார்த்த பிறகு இதெல்லாம் சரியாக இருக்கா, இந்த கேட்குற காஸ்ட்க்கு இவங்க செய்வாங்களா, இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அவங்க கேட்ட பணம் வந்துட்டு நியாயமாக இருக்கா, மற்ற இயக்கங்கள்லாம் செய்கிறாங்களா, அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. கிம்மா ஒரு அரசியல் கட்சி என்பதால் மித்ராவின் உதவி நிதிக்கு விண்ணப்பிக்க இயலாது என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அத்துடன் தமக்கு சாதகமான தரப்பினருக்கு மட்டுமே ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக கூறப்படும் கூற்றும் முற்றிலும் பொய் எனவும் அவர் குறிப்பிட்டார். பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் மித்ராவின் நிதி ஒதுக்கீட்டிற்கான 6 அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் அத்திட்டத்திலிருந்து நிதி உதவியை பெறுவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்றார் அவர். நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் பி வேதமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே நேற்றைய மேலவையில் தமக்கும் செனட்டர் டத்து டி மோகனுக்கும் இடையே மூண்ட வாக்குவாதம் தொடர்பிலும் பி வேதமூர்த்தி விளக்கம் அளித்தார். கடந்த 12ஆம் தேதி தாம் மேலவையில் இல்லாத போது தமக்கு எதிராக அவதூறான கூற்றை வெளியிட்ட டத்து டி மோகனை அவர் சாடினார். 2020 வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் நிறைவின் போது செனட்டர் டி மோகன் தமக்கு எதிராக வெளியிட்ட அவதூறான கூற்றினை மீட்டுக்கொள்ள வேண்டுமென தாம் மேலவை தலைவரிடம் வலியுறுத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் கோலாலம்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொள்ளும்படி இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்ததுடன் பிரிட்டன் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை இந்தியர்களுக்கே வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கிய தாம் பொய்யுரைத்து விட்டதாக டி மோகன் குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னு சொன்னால்,
அந்த வழக்கு சம்பந்தப்பட்டு மக்கள் வந்து நவம்பர் 25ஆம் தேதி 2007 இந்திய சமுதாயம் நாடு முழுவதும் எல்லாரும் வந்தாங்க, போராடினாங்க. எதுக்கு போராடணும்? நம்ம உரிமைக்காக போராடணும். ஆனால் நான் வந்து அந்த வழக்கை வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே நான் போட்டுட்டேன். ஆகஸ்ட் மாதத்தில் போட்டு நான் வழக்கை போடும் பொழுது யாருக்கும் எனக்கு தெரியாது, வேதமூர்த்தினா யாருக்கும் தெரியாது. நான் சொந்தமாக போய் நானே தனியாக போய் நானே எல்லா ஆதாரங்களும் சேகரித்து நானே வழக்கை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்து எல்லாம் வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தலைநகரில் நடைபெற்ற பேரணியில் தங்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்தியர்கள் கலந்து கொண்டனர். எனவே அக்கூற்று தவறாக சித்தரிக்கப்படக்கூடாது என்றும் பி. வேதமூர்த்தி வலியுறுத்தினார். மனிதவள அமைச்சு மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்து பல்துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையோடு உடனடி தீர்வுகளை கண்டு வருகின்றது. அம்முயற்சியின் வாயிலாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம். குலசேகரன் தெரிவித்தார். மக்களுடனான மனிதவள அமைச்சின் இந்த பிரத்யேக சந்திப்பு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்று காலை மணி 8 தொடங்கி 2 மணி நேரத்திற்கு மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் வேலையின்மை, தொழிலாளர் சங்க விவகாரம், அடையாள அட்டை விண்ணப்பம், அந்நிய தொழிலாளர் விவகாரம், சொக்சோ, ஊழியர் சேமநிதி தொடர்பிலான சிக்கல்கள் போன்றவை அமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இச்சந்திப்பில் பல்துறை சார்ந்த நிபுணர்களும் பங்கேற்று மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைக்கு உடனடி தீர்வை வழங்கி வருகின்றனர். இம்முயற்சியின் வாயிலாக மக்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பை தாம் பெறுவதோடு அவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் முடிவதாக அமைச்சர் எம். குலசேகரன் தெரிவித்தார். அது வந்து ஒரு புதுமையான இது. அதுக்கு முந்தி நீங்கள் அரசாங்கம் போனீங்கன்னா கிளாக்கை பார்ப்பீங்க, சீஃப் கிளாக் பார்ப்பீங்க, அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து 8லேருந்து 10 வரைக்கும் நான் இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க இருப்பாங்க. எங்கள் அமைச்சர் வகையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் உண்டு இல்லை. இப்போ எங்கள் அமைச்சர் வகையிலனா ஜேடிகே இருக்குது, பிஎஸ்எம்பி இருக்குது, ஐஎல்பி படிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் மித்த விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ அவங்க பிரச்சாரம் இல்லை, அவங்க அடையாளம் காட்டு இல்லை, அதுவும் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இவ்வாண்டு முழுவதும் மனிதவள அமைச்சு 48 முறை மக்கள் சந்திப்பை மேற்கொண்டுள்ளது. புத்ராஜயாவை அடுத்து இதர மாநிலங்களிலும் இதுபோன்ற சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் தேவையை பொறுத்தும் குறிப்பிட்ட துறைகளில் அந்நிய தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். அந்த முடிவில் உள்நாட்டவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக எம். குலசேகரன் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களுக்கு நாட்டில் முறையான தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி தரப்படுவதில்லை எனும் புகார் எழுந்துள்ளது. அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் தரப்பினர் அந்த முறையான வசதிகளை ஏற்படுத்தி தர கடமைப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம். குலசேகரன் குறிப்பிட்டார். நேபாள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேளாளர் வர்றாருன்னா ஒரு கமிஷன் கொடுக்காத ஏர் டிக்கெட் கூட முதலாளி தான் கொடுக்கணும்னு நாங்கள் கட்டுப்பாடு பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் செய்ய பார்க்குறோம் எல்லா நாட்டுக்கும். இங்கே வந்து வேலை செய்யும் போது அவங்க அந்த ஹாஸ்டல் இருக்காங்களே, அந்த ஹாஸ்டல் வந்து மினிமம் ஹவுசிங் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், கரெக்டாக நம்ம டாய்லெட்ஸ் இருக்கணும், படிக்க இருக்கணும். அப்பப்போ நாங்கள் போய் செக் பண்ணுவோம், நாங்கள் ஓவர் டைம் என்ன செய்கிறாங்க, ஹெல்த் இருக்கா, அதெல்லாம் வந்து அது வந்து ஃபாலோ பண்ணோம். அதுதான் நம்ம பேர் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வேளையில் பொருளாதார நிலையை வலுப்படுத்திக் கொள்வதற்காக மலேசியர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். அந்நிலையை மாற்றியமைக்க வெளிநாடுகளுக்கு ஈடாக உள்நாட்டில் வேலைக்கான சலுகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார். நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் எல்லாம் மலேசியாவில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த சம்பளம் நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க மலேசியாவில் வேலை செய்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி வரணும். அப்போ நம்ம சம்பளம் வந்து ஏற்ற தான் அதான் ஆக குறைவான அந்த மினிமம் சேலரி இருக்குல்ல, அதான் வருஷம் நம்ம ஏற்ற பார்க்கணும். இப்போ சில ஆள் சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்யும் போது நம்ம காசெல்லாம் அவங்க நாட்டுக்கு போகுது. அவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா ரொம்ப பேர் வெளிநாட்டு நம்ம ஆள் வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கு காசு அனுப்புகிறாங்களே. அண்டை நாடான இந்தோனேசியா உட்பட நேபாளம், வங்காளதேசம், மியான்மர், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகமான அந்நிய தொழிலாளர்கள் மலேசியாவில் பணிபுரிகின்றனர். ஜோஹரில் வெள்ள நிலைமை சீரடைந்து வரும் வேளையில் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்தவர்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5751 பேராக குறைந்துள்ளது.
வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் இடமாக க்ளூவாங் விளங்குகின்றது. அங்கு 2264 பேர் தற்காலிக மையங்களில் தங்கியிருக்கின்றனர். கொத்தாதிங்கியில் 1872 பேரும், செகாமாட்டில் 1331 பேரும், மெர்சிங்கில் 1145 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதோடு ஜோஹர் பாரு, பொந்தியான், கூலாய், பத்துபாட் பகுதிகளும் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகியுள்ளன. கோத்தாதிங்கி, மெர்சிங்கில் அமைந்துள்ள 6 பகுதிகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன. ஜோஹர், கோத்தாதிங்கி, மெர்சிங் வழியை பயன்படுத்துபவர்கள் வெள்ளத்தை எதிர்கொண்டு பயணிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட சில சாலைகளில் நீர் மட்டத்தின் அளவு பாதுகாப்பான நிலையில் இருந்தாலும் எதிர்பாரா சம்பவங்கள் நிகழலாம் என ஜோஹர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது சொலிஹான் பட்ரி எச்சரித்தார். வாகனமூட்டிகளுடன் சம்பந்தப்பட்ட சாலைகளின் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களும் வெள்ள நீரை கடந்து செல்ல வேண்டாம் என முகமது சொலிஹான் பட்ரி அறிவுறுத்தினார். தற்சமயம் நீர் சற்று வடிந்திருந்தாலும் வெள்ளத்தின் போது சாலைகள் மக்களுக்கு ஆபத்தானதாக அமையக்கூடும். உதவி தேடி மக்கள் வெளியே வர வேண்டாம். சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படும் என முகமது சொலிஹான் பட்ரி கூறினார். கோத்தாதிங்கி, மெர்சிங் சாலை நெடுகே 5 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அப்பகுதிகளில் 100 மீட்டர் தூரத்திற்கு வெள்ள நீர் உயர்ந்திருக்கின்றது. வெள்ளத்தை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவாலும் சில சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சாலைகளை மறுசீரமைக்க தேவைப்படும் நிதியை சம்பந்தப்பட்ட சாலை நிர்மாணிப்பு நிறுவனத்திடம் கூறியுள்ளதாகவும் முகமது சொலிஹான் பட்ரி குறிப்பிட்டார். முன்னதாக முகமது சொலிஹான் பட்ரி ஜோஹர், கோத்தாதிங்கியில் தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்தார். இயற்கை வளங்களை வியாபார நோக்கத்துக்காக அத்துமீறி சுரண்டிய காரணத்தால் நாட்டிலுள்ள ஆறுகளில் 219 ஆறுகள் மட்டுமே தூய்மையாக உள்ளன. 51 ஆறுகள் முற்றாக மாசடைந்துள்ளன. இயற்கைக்கு எதிரான மனிதர்களின் அளவுக்கு அதிகமான செயல்பாடுகளும் நடவடிக்கைகளுமே இந்த நிலைக்கு காரணம் என பேராக் மாநில சுல்தான் நஸ்ரின் ஷா தெரிவித்தார். நீர் வளங்களை பாதுகாப்பது உட்பட உலக வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதில் காடுகளும் மரங்களும் அளப்பரிய பங்கை ஆற்றுகின்றன. ஆனால் காடுகளின் அந்த முதன்மை நோக்கங்கள் அலட்சியப்படுத்தப்படுவதாக சுல்தான் நஸ்ரின் ஷா சொன்னார். மாறாக காடுகள் வெட்டு மரங்களுக்காகவும் லாபத்தை ஈட்டும் தளமாகவும் பார்க்கப்படுகின்றன. காடுகளும் மரங்களும் இன்றி உயிரினங்கள் தங்கள் இருப்பிடங்களை இழப்பதோடு உணவு சங்கிலியும் பாதிக்கப்படுவதால் இறுதியில் மனிதர்களுக்கே அது மறுட்டலாக அமைவதாக சுல்தான் நஸ்ரின் ஷா கூறினார். அரசாங்கத்தை மட்டும் எதிர்பாராமல் சுற்றுப்புறத்தை பராமரிக்கும் பொறுப்பு மக்கள் அனைவருக்கும் இருப்பதை சுல்தான் நஸ்ரின் ஷா சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூரில் உள்ள மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சுல்தான் நஸ்ரின் ஷா உரையாற்றினார். மாயிகாவின் முன்னாள் தேசிய தலைவரும் தமது தந்தையுமான துன் எஸ் சாமிவேலு மீது டத்தோஸ்ரீ எஸ் வேல்பாரி தொடுத்திருக்கும் வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் 3ஆம் தரப்பாக செயல்பட மரியம் ரோஸ்லின் எட்வர்ட் பால் செய்திருக்கும் மனுவை அடுத்து கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அந்த முடிவை எடுத்திருக்கின்றது. டத்தோஸ்ரீ எஸ் வேல்பாரி தொடுத்திருக்கும் வழக்கில் குறுக்கிடுவதற்கான மனுவை மரியம் ரோசலின் தரப்பு கடந்த வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்தது. அவரின் அந்த மனு தொடர்பில் அடுத்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென நீதிபதி ஹமட் பாச்சே தெரிவித்தார். 2001 மனநல சுகாதார சட்டத்தின் 52வது பிரிவின் கீழ் துன் எஸ் சாமிவேலுவின் மனநல ஆரோக்கியத்தை கண்டறிய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமென கோரி டத்துஸ்ரீ எஸ் வேல்பாரி இம்மாதம் 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். துன் எஸ் சாமிவேலு தமது வழக்குரைஞரின் மூலம் உத்தரவுகளை பிறப்பிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளாரா என உறுதி செய்யவும் தமது தந்தையின் சொத்து விவரங்களை தெரிந்து கொள்ளவும் அந்த மனுவை அவர் செய்திருந்தார். இவ்வேளையில் துன் எஸ் சாமிவேலுவை எவ்வித நிபந்தனையும் இன்றி சந்திப்பதற்கு நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை பெறுவதற்கான மனுவை மரியாம் கடந்த மார்ச் மாதம் ஈப்போ உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அத்துடன் மாதந்தோறும் தமக்கு பராமரிப்பு செலவாக 25,000 ரிங்கிட் வழங்கப்பட வேண்டுமென அவர் தமது மனுவில் கோரியிருந்தார்.
பண்டார் மலேசிய மேம்பாட்டு திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ள TRX சிட்டி நிறுவனத்துக்கும் IWH-CREC நிறுவனத்துக்கும் இடையில் கருத்திணக்க உடன்படிக்கை கையெழுத்தானது. புத்ராஜயாவில் நடைபெற்ற அந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சியை பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது பார்வையிட்டார். TRX சிட்டி நிதி அமைச்சுக்கு சொந்தமான கழகமயமாக்கப்பட்ட ஒரு கிளை நிறுவனமாகும். இஸ்கண்டா வாட்டர்ஃப்ரண்ட் நிறுவனமும் சைனா ரயில்வே என்ஜினியரிங் நிறுவனமும் இணைந்ததே IWH-CREC நிறுவனம். பண்டா மலேசிய மேம்பாட்டு நிறுவனத்தின் 60 விழுக்காட்டு சொத்துடைமையை அத்திட்டத்தின் முதன்மை மேம்பாட்டு நிறுவனமான TRX சிட்டியிடமிருந்து IWH-CREC நிறுவனம் வாங்கியுள்ளது. இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் IWH-CREC நிறுவனத்தின் குத்தகையை தொடர அரசாங்கம் அனுமதி வழங்கி இருந்ததோடு அத்திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்தவும் அழைப்பு விடுத்திருந்தது. அது தொடர்பில் பண்டார் மலேசியா செயல் திட்டம் மீதான ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தானது. கோலாலம்பூர் மாநகரின் மத்திய பகுதியில் 1235 கோடி ரிங்கிட் மதிப்பில் இந்த பண்டார் மலேசியா திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த மதிப்பின் அடிப்படையில் அத்திட்டத்தில் 60 விழுக்காட்டு சொத்துடைமையை கொள்முதல் செய்துள்ள IWH-CREC நிறுவனம் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு கட்டம் கட்டமாக அந்த தொகையை செலுத்தவும் இன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் வாயிலாக இணக்கம் காணப்பட்டுள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது ஒரு சிக்கலான பணி. அதன் பணிகளுக்கான செலவுகள் மலிவானதென்று. நீர் தட்டுப்பாட்டிலிருந்து தப்பிக்க உலகில் பல நாடுகள் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து குடிநீராக பயன்படுத்துகின்றன. ஆனால் மலேசியா இன்னும் அந்த கட்டத்தை எட்டவில்லை. கழிவு நீரை சுத்திகரித்து மறு பயன்பாட்டுக்கு தகுந்த நீராக மாற்றும் சேவையில் ஈடுபட்டு வரும் இண்டா வாட்டர் நிறுவனத்தின் சவால்கள் குறித்த தகவல்களுடன் நமது நிருபர் பூன்சியாங் பிரேம். நீர் உயிரினங்களின் முதன்மை வாழ்வாதாரம். முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாத கழிவுநீர் நீர்நிலைகளில் கலக்கும் போது ஏற்படும் பாதிப்புகள் மிக மிக ஆபத்தானது. நோய் தொற்று உட்பட சூழியலே கடும் ஆபத்திற்கு ஆளாகலாம் என எச்சரிக்கின்றார் தலைநகர் இண்டா வாட்டர் கன்சோர்டியமின் நடவடிக்கை பிரிவு தலைவர் சூரிய நாராயணன். எப்போ நம்ம அந்த ஃப்ளாஷ் பண்ணுறோமோ அது காணா போதில்ல, எங்கே போகுது அது மட்டும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அது ஃப்ளாஷ் பண்ண எங்கே போகிறதுன்னா ஃப்ளாஷ் பண்ணி முடிஞ்சு எப்போ முத்தங்க ஆவாமுக்கு வருதோ அங்கேருந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சில இடத்துலேருந்து குப்பைங்கெல்லாம் போடுவாங்க, சில நேரத்துலேருந்து சில குப்பைங்கெல்லாம் டாய்லெட்டில் ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு சுலபமாகிறதுக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா அது போயிட்டு அடைப்பாயிரும் என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ பண்ணோம். சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஓவர்ஃப்ளோ பண்ணோம், சில நேரத்தில் மெயின் ஹோலில் அந்த ரோட்டில் ஓவர்ஃப்ளோ பண்ணோம். ஏன்னா இந்த அடைப்பு இந்த குப்பைனால இந்த கழிவு நீரெல்லாம் இப்போ ரிவருக்கு போகுது. இப்போ நதிக்கு போனால் நதி போக போக அழுக்க அசுத்தமாகி வாடை வரும், அப்புறம் இல்லாத நோய்ங்கெல்லாம் வரும். ஸோ இப்போ இந்த லோஜியால் இருக்கிற வாசி என்ன ஆகுதுன்னா இந்த கழிவு நீரெல்லாம் சுத்தப்படுத்தி நாங்கள் அதே ரிவருக்கு அதே சுங்காய்க்கு அனுப்புகிறோம். சுங்காய்க்கு அனுப்புனா சுங்காய் பாதுகாப்பாக இருக்கும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்படி செய்யலைன்னா அந்த சீக்கு அந்த தேவைப்படாத சீக்கெல்லாம் வரும். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஓர் ஆபத்தான பணியாகவே வகைப்படுத்தப்படுகின்றது. துர்நாற்றம் வீசும் கழிவுநீர், அழுக்கு, எண்ணெய் கசடுகள் போன்றவை இண்டா வாட்டர் பணியாளர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. கழிவு நீரை மிக தூய்மையாக சுத்திகரிப்பதை மட்டுமே இவர்கள் இலக்காக கொண்டிருக்கின்றனர். தண்ணியில் உள்ள வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஏன்னா இது சிவேஜ் தண்ணி ஏன்னா கழிவுநீர் வந்துன்னா ஸோ ஒரு மாதிரி ஃபோபியா வரும் அது கழிவு தண்ணின்ட்டு. சில நேரத்தில் மேலே ஏறி கீழே இறங்கியே வரணும். அப்புறம் சில இடத்துல அந்த ரோ சிவேஜ்னு சொல்லுவோம். ரோ சிவேஜ் கொஞ்சம் வாடை இருக்கும், வாடைனால சில பேருக்கு மயக்கமாக வரும். இண்டா வாட்டர் கன்சோர்டியமில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியாளர் வேலைக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் எனும் கண்ணோட்டம் இந்திய இளைஞர்களிடையே களையப்பட வேண்டும். இன்றைய நிலையில் நீர் ஆய்வாளர், நுட்ப வல்லுநர், நிர்வாகி போன்ற ஏராளமான வேலைவாய்ப்புகள் இத்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சூரிய நாராயணன் சுட்டிக்காட்டினார். ஏன்னா இங்கே அசுத்தம் டேஞ்சர் அதனால குறைவாக தான். ஆனால் இங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு டிகிரி படிச்சுங்க இன்ஜினியர் லெவலில் வரலாம், எஜுகேட்டிவ் லெவலில் வரலாம். ஸோ அந்த வழியாக நம்ம மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இங்கே எலக்ட்ரிக்கல் வச்சுக்கோங்க, சார்ஜ்மேன் இங்கே ரொம்ப சார்ஜ்மேன் தேவைப்படுது. ஏன்னா பெரிய பிளான்னா பெரிய சார்ஜ்மேன் லெவல் AO BOலாம் இருக்குது, A4லாம் பாய்க்கிறாங்க இங்கே. ஸோ சார்ஜ்மேன் லெவலெல்லாம் நல்ல ஸ்கில் உள்ளவங்கலாம் இங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப இருக்குது. யார் டெக்னீஷியன் படிச்சிருவங்க இல்லை வேலை வாய்ப்பு இருக்குது. சூப்பர்வைசர், ஏன்னா நம்ம ரொம்ப பேர் சூப்பர்வைஸ் பண்ணோம். ஸோ சூப்பர்வைசர் லெவல் எல்லாம் லெவலும் இருக்குது.
மனித தொழிற்சாலை கழிவுகள் என வேதமின்றி சூழியலுக்கு நட்புறவான வகையில் சுத்திகரிக்கப்பட்டு நீர்வளங்களை சென்றடையும் வரை இண்டா வாட்டர் கன்சோர்டியமின் சேவை நீளுகிறது. பாதுகாப்பான நீர்வளங்களை உறுதி செய்யும் கடப்பாட்டுக்கு ஏற்ப பொதுமக்கள் இண்டா வாட்டர் கட்டணத்தை முறையே செலுத்த வேண்டும். இவர்களின் பணி உலகம் ஆபத்து நிறைந்தது என்றாலும் மலேசியர்களின் பொது சுகாதாரத்தையும் தூய்மையான சுற்றுச்சூழலையும் உறுதி செய்யும் கடப்பாட்டிலிருந்து இவர்கள் பின்வாங்கியதில்லை. இவர்களும் நம் வீரர்கள்தான். பந்தாய் டலாம் இண்டா வாட்டர் கன்சோர்டியமிலிருந்து RTM தமிழ் செய்திக்காக நான் பூன்சியோங் பிரேம். சந்தையில் மீன்கள் அதிக விலையில் விற்கப்படுவதற்கு இடைத்தரகர்கள் காரணமாக இருக்கின்றனர். அவர்களின் தலையீட்டை குறைக்க தேசிய மீன் மேம்பாட்டு வாரியத்தோடு இணைந்து பல அணுகுமுறைகள் ஆராயப்பட்டு வருவதாக விவசாயம் சார்ந்த தொழிலியல் துணை அமைச்சர் சிம் ஜி சின் தெரிவித்தார். ஏலம் விடுவதன் மூலம் மீன்கள் நேரடியாக உணவகங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் விற்கப்படுவதோடு மீனவர்களுக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் அதன் தொடர்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக சிம் ஜி சின் குறிப்பிட்டார். அதோடு 2020 முதல் 2023 வரையில் உள்நாட்டு சந்தையில் மீன்கள் அதிகமான அளவு இருப்பதை உறுதி செய்ய சந்தையில் உறைய வைக்கப்பட்ட கியூ ஃபிஷ் வகை மீன்களின் கையிருப்பு அதிகரிக்கப்படும் என்றார் அவர். 1 கிலோகிராமுக்கு 14 ரிங்கிட் சந்தை விலையை கொண்டிருக்கும் அவ்வகை மீன்கள் 10 ரிங்கிட்டிற்கு விற்கப்படும். பெருநாள் பருவநிலை காலங்களில் குறிப்பிட்ட மீன்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை தமது அமைச்சு விதித்திருப்பதாகவும் துணை அமைச்சர் சொன்னார். அண்மையில் நிறைவு பெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது 4 தங்கப்பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த வெற்றியாளராக வாகை சூடிய தேசிய ஜிம்னாஸ்டிக் அணியின் வெற்றிக்கான காரணம் அவர்களுக்கு இடையில் காணப்பட்ட ஒத்துழைப்பு என அவ்வணியின் நிர்வாகி தோ ஐலி கூறியிருக்கின்றார். தேசிய ஜிம்னாஸ்டிக் அணி 5 தங்கங்களை வாகை சூடும் இலக்கோடு களமிறங்கியது. எனினும் 4 தங்கப்பதக்கங்களை வென்றாலும் தனது விளையாட்டாளர்களின் ஆற்றலில் மனநிறைவு கொள்வதாக தோ ஐலி குறிப்பிட்டார். Acara di SEA Games 2017 KL kita ada 8 emas untuk semua, tetapi yang ini dia hanya tawarkan 5 emas sahaja. So kita memang target 5 emas, tetapi kita pun rasa sedih sikit lah dapat emas saja, tetapi gimnas kita dah memang berusaha untuk buat persembahan yang terbaik. அடுத்த ஆண்டு மே ஜப்பான் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான பயிற்சி தொடங்குவதற்கு முன்னர் தேசிய ஜிம்னாஸ்டிக் அணியினர் போதிய ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள். இதனிடையே இனி வரும் பெரிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வெல்லவும் தம்முடைய அடைவு நிலையை மேம்படுத்திக் கொள்ளவும் விளையாட்டுப் போட்டியில் தனக்கு கிடைத்த வெற்றி துணை புரியும் என ரீபன் பிரிவில் தங்கம் வென்ற ஈசா. இத்துடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.